4வது சம்பவத்தை நாங்கள் பார்ப்போம். அதை எவ்வாறு நாங்கள் அதிலே வந்திருக்கிற வினாக்களை எவ்வாறு அஹ், ஒழுங்கமைப்பு ஒன்று தொடர்பாக காணப்படுகிற அம்சங்கள் யாவை அஹ், என்ற விடயத்தை நாங்கள் பார்ப்போம். ரைட். ரைட். ஓகே. பாடசாலை முன்வாசல் அதான் சம்பவம் நினைக்கிறேன். ரைட். பாடசாலையின் அஹ், முன்வாசல் கேட்டை அவர் கடந்து செல்லும் போது வேடிக்கை பார்ப்போர் கூட்டமாக கேட் அருகே குழுமியிருப்பதைக் கண்டார். அவர்கள் தன்னை வாழ்த்துவதற்கு வந்திருக்கும் பெற்றோர் அல்லது நலன் விரும்பிகளாக இருக்கும் என அவர் எண்ணினார். ஆனால் அவர்களின் முகங்கள் காட்டிய உணர்வுகளோ வாழ்த்துவதற்கு வாழ்த்துவதற்காக இல்லாததை உடனே அவர் உணர்ந்தார். அவர்களது நடத்தையோ அமைதியின்மை இல்லாததாகவும் தொந்தரவு செய்வதாகவும் கண்டார். காற்று மிராண்டி கட்டுமீறி ஏதோ நடந்திருக்கிறது என அவர் எண்ணினார். ஆசிரியர் ஒருவர் ஒரு மாணவனை கடுமையாக தண்டித்திருக்கலாம், அல்லது ஒரு மாணவன் தன்னை தண்டித்தமைக்காக ஆசிரியரை அடித்திருக்கலாம். எவ்வாறாயினும் அத்தகைய இயல்புடைய ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. பெற்றோரும் ஏனைய சம்பந்தப்பட்ட பிரிவினரும் இப்பிரச்சினையை தொடர்பாக அங்கு குழுமியிருக்கலாம். அவர்களை கடந்து செல்லும் போது அவர்கள் பேசிய பேச்சுக்களிலிருந்து ஆசிரியர் குலத்தைச் சேர்ந்த ஒருவர் முதல் நாளிரவு பண்பில்லாத சுவரொட்டிகளை ஒட்டிக் கொண்டிருந்த போது போலீசாரால் விளக்கமறியலுக்கு செல்லப்பட்டுள்ளார் என்பதை அறிந்து கொண்டார். இந்த பாடசாலை பிரச்சினை நிறைந்தது என்பதனை அறிந்து கொண்டார். இப்பாடசாலை பிரச்சினைகள் நிறைந்தது என்பதனை அவர் அறிந்தார். அவரது 20 வருட அனுபவமானது இங்கு அவர் எதிர்கொள்ள இருக்குவதற்கு தகுந்த முறையில் அவரை தயார்படுத்தி இருக்கவில்லை. சுவர்கள் அழுக்காக்கப்பட்டு சேதமடைந்திருந்தன. தரை முழுவதும் குப்பையாக இருந்தது. பாடசாலை தோட்டமானது அசுத்தமாகி அழகில்லாமல் காட்சியளித்தது. ஒவ்வொரு சாலையிலும் மூலையிலும் உடைந்த தளபாடங்கள் வெறும் குவியலாக போடப்பட்டிருந்தன. மாணவர்கள் சாலைகளின் ஊடாக கிரீச்சிட்டு சப்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள். மற்றவர்கள் குழுக்களாக கதைத்துக் கொண்டிருந்தனர். ஆசிரியர்கள் ஆசிரிய குலாத்தின் அறையில் குழுமியிருந்தனர். திறமையற்ற தலைமைத்துவமானது இப்பாடசாலையில் இத்தகையதொரு கீழான சோக நிலைக்கு தள்ளி இருக்கிறது. முன்னே அதிபரின் மாற்றத்துக்கு பிறகு 2 வருட காலத்தினுள் 4 தற்காலிக பதிலதிபர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். கல்வி பணிமனையோ இப்பாடசாலையை மறுசீரமைப்பதை விட முடிவெடுவதை கருதிய போதிலும் மற்றுமொரு அதிபரையும் நியமனம் செய்து பார்க்கலாம் என தீர்மானிப்பது. இறுதியாக இவரே அக்குறிக்கோளை அடைய பொருத்தமானவர் என தெரிவு செய்தது. அவரது உறுதியான போக்கை கருத்திற்கொண்ட அமைச்சு அந்த பிரச்சினையான இடத்துக்கு அவரே பொருத்தமான அதிபர் என முடிவு செய்தது. அதிபர் என்ற முறையில் ஏனைய பாடசாலைகளை போன்றே அவரும் அங்குள்ள
திறமையற்ற ஆசிரியர்கள் பற்றி முறைப்பாடு செய்து அவர்களை முதலில் இடமாற்றம் செய்யும்படி கோரியமை கல்வி பணிமனை அதிகாரிகளுக்கு அவர் மீது விருப்பம் ஏற்படுத்தியது. ஆனால் அவரோ தனது வேலையை செய்வதில் அரசியல் தலையீட்டை அனுமதிக்கவில்லை. சவால் ஒன்றை எதிர்கொள்வதில் இன்பமடைந்தார். அதிபராக கடமையேற்றதும் எங்கே ஆரம்பிப்பதென வியந்ததோடு இந்த இடத்தை நோக்குவது என்பது அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது விடயமாகவே அவர் எண்ணினார். பாடசாலைகளில் இருக்கும் போது தனக்கு ஏற்பட்ட பிரச்சினைகளையும் அனுபவங்களையும் அது பற்றி ஆசிரியர்கள் எவருமே கவனம் எடுக்காமையும் அவர் நினைவு மீட்டி பார்த்தார். அந்த குழந்தைகள் என்னை போன்றவர்கள் என எண்ணி அவர்கள் தோள்களை மேல் உயர்த்தி நல்லது, இந்த இடத்தில் ஒரு வேறுபாட்டை கொண்டு வரத்தான் வேண்டும் என தனக்குள் கூறிக்கொண்டார். பாடசாலையை மீள்கட்டமைக்க வேண்டும் என்பது என அவர் தீர்மானித்தார். புதிய அதிபர் பொறுப்பேற்றுக் கொண்டார். புதிய அதிபர் பாடசாலை அபிவிருத்தி செய்ய அம்மாணவர்கள் ஆசிரியர்களோடு சேர்ந்து உழைத்தார். வகுப்பறைகள் பழுது பார்க்கப்பட்டன. கூரை ஒழுங்கு சரி செய்யப்பட்டது. சுவர்களில் எழுதப்பட்ட கெட்ட வார்த்தைகள் அழிக்கப்பட்டு அழகுற நிறம் பூசப்பட்டது. பாடசாலை தோட்டத்தில் ஆங்காங்கே கொட்டப்பட்டு கிடந்த குப்பை கூளங்கள் அகற்றப்பட்டன. பாடசாலையை கட்டியெழுப்ப நல்ல முறையில் உழைத்த ஆசிரியர்களையும் மாணவர்களையும் கவனத்தில் எடுத்து அதிபர் தாராளமாக புகழ்ந்து பாராட்டினார். திறமையற்ற அசட்டையான ஆசிரியர்களை கவனமாக இனம் கண்டு சிலரை வேறு பாடசாலைக்கு இடமாற்றம் செய்வித்தார். மெல்ல மெல்ல பாடசாலை ஓர் ஒழுங்கமைப்பை பெற ஆரம்பித்தது. ரைட். இச்சம்பவம் சந்தர்ப்பத்துக்கேற்ப பின்வர் ஒவ்வொரு வினாக்களுக்கும் விடை எழுது. இந்த வினா பத்திரம் கடந்த அண்மையில ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பதாக மட்டுப்படுத்தப்பட்ட கல்வி நிர்வாக சேவை போட்டி பரீட்சைக்கு வந்த ஒரு சம்பவ கற்கை வினாதான் இது. ரைட். எனவே இந்த சம்பவம் ஓரளவு நீண்ட சம்பவம். எனவே இவ்வாறாக நீண்ட சம்பவங்கள் இம்முறை நாங்கள் எதிர்பார்ப்பதில்லை. இருந்தாலும் பகுப்பாய்வுகளுக்காக உங்களுக்கு இவ்வாறான வினா பத்திரங்களிலிருந்து விடைகளை கண்டுகொள்வதற்காக இந்த சம்பவத்தை நான் அங்கு போட்டிருக்கிறேன். இது ஒரு கடந்த கால வினா பத்திர வெஸ்டலியேசுக்குரிய. ரைட். இப்பகுதியின் உள்ளடக்கத்திலிருந்து பாடசாலையின் சமூக பின்னணி பற்றி எவ்விதமான தகவல்களை பெற முடியும்? ரைட். நாங்கள் இதனை பகுப்பாய்வு செய்து இந்த பாடசாலையிட சமூக பின்னணி, அதாவது ஸ்கூல் சமூகம், இந்த பாடசாலையிட அந்த அதிபர் அந்த கேட்டினுள் அவர் புதிதாக நியமனம் பெற்ற அந்த பாடசாலைக்கு செல்கிற பொழுது அவர் கண்டுகொண்ட அவருடைய மனப்பதிவுகள் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே அவர் கண்டுகொண்ட விடயங்கள், அவருடைய 20 வருட அனுபவம், இவைகள் எல்லாம் அங்கு சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. எனவே அந்த சமூகத்தினுடைய அந்த பாடசாலை மாணவர்களினுடைய நிலைப்பாடு, ஆசிரியர்களுடைய நிலைப்பாடு, மனோபக்குவம், அந்த பாடசாலை சமூகம் என்கின்ற பொழுது பெற்றோர்களுடைய நிலைப்பாடுகள் அனைத்தும் அந்த ஓரளவு அந்த சம்பவத்திலே கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கு பிறகு அந்த அதிபருக்கும் காரியாலயத்துக்கும் இடையிலான தொடர்பு, அவருடைய நிர்வாக முகாமைத்துவ முறைமை, பாடசாலை பின்னர் எவ்வாறு கட்டியமைக்கப்பட்டது, அவருடைய உள்ளார்ந்த அவர் இந்த பாடசாலை மாணவர்கள் தொடர்பாக அவர் கொண்ட கருத்து, இவைகள் எல்லாம் அந்த சம்பவத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிறைய அதிபர்கள் மாற்றம் பெற்றிருக்கிறார்கள். அந்த ஒழுங்கமைப்பு பிரச்சனைகள் எல்லாம்
அந்த சம்பவத்துல அங்கும் இங்குமாக சொல்லி ஒரு பின்னணி ஒன்று இருக்கிறது. எனவே அந்த பின்னணி அடிப்படையாக கொண்டு இந்த சந்தர்ப்பத்தில நாங்கள் அந்த பாடசாலை ஒழுங்கமைப்பு தொடர்பாக பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகிறது. இப்ப ஹென்றி ஃபயாலினுடைய அந்த ஒழுங்கமைப்பு தொடர்பாகவும் எங்களுக்கு அந்த பாடசாலை பார்க்கலாம். அவ்வாறு அந்த பாடசாலையிட சமூக பின்னணி அந்த சம்பவத்திலிருந்து அந்த பாடசாலையினுடைய சமூக பின்னணி எவ்வாறு இருக்கிறது, எவ்வாறான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று வினாக்கள் கேட்கலாம். ரைட். எனவே அந்த பாடசாலை சமுதாயத்துக்கும் இடையிலான தொடர்பை எவ்வாறு மேம்படுத்தலாம், இந்த அதிபரிடம் நீர் காண்கின்ற சிறப்பியல்புகள், நிறுவனம் ஒன்றினுள் முறையியல் குழுக்கள் தோற்றம் பெறுவதற்கான அடிப்படைகள். ரைட். ஏன் இவ்வாறு முறையியல் குழுக்கள் தோற்றம் பெற்றிருக்கின்றன என்றவாறு 4 வினாக்கள் வினவப்பட்டிருக்கிறது. ரைட். எனவே முதலாவது இச்சம்பவம் தொடர்பாக பகுதியின் உள்ளடக்கத்திலிருந்து பாடசாலை சமூக பின்னணி பற்றி எவ்வித தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு ஒரு 5 நிமிடங்கள் தாரேன். உங்களோட விடைகளை நீங்க ஒரு தாளில் அல்லது குறிச்சு கொள்ளுங்க, சின்னதா சுருக்கமாக. இது டான்ஸ் ஸ்கிரிப்டில் உள்ள விடைகளோடு எவ்வாறு ஒத்து போகிறது என்று நாங்கள் பார்த்துவிட்டு இன்றைய தினம் உங்களுக்கு இதனுடைய அந்த விடை பேப்பரை நான் உங்களுக்கு போடுவேன். ரைட். எனவே இதுல ஒரு 5 நிமிஷம் எடுங்க. 49 50 ஆகுறது, 55 வர இந்த சம்பவத்தை மீண்டும் ஒரு முறை நீங்கள் வாசிச்சிருப்பீன்னு நினைக்கிறேன். வாசித்து விட்டு பகுப்பாய்வின்